சைவ மீன் குழம்பு. இந்த சுவையான உணவை எளிதாக எப்படி தயாரிப்பது என்று பார்ப்போம். சைவ மீன் குழம்பு என்பது தென்னிந்தியாவில் இருந்து வரும் சுவையான சைவ குழம்பு. இந்த உணவிற்கு தேவையான பொருட்கள்: வாழைக்காய், வாழைப்பழத்தின் பச்சைக்காய், மஞ்சள் தூள், உப்பு, எண்ணெய், எள்ளெண்ணெய், நல்லெண்ணெய், கடுகு, வெந்தயம், மேத்தி, கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு. படி 1. மீன் மாற்று தயாரிப்பு. பச்சை காய்களை உரித்து 1 அங்குல தடிமன் துண்டுகளாக நறுக்கவும். ஒரு கிண்ணத்தில் பச்சை காய் துண்டுகளை மஞ்சள் தூள் மற்றும் 1 சிட்டிகை உப்பு சேர்த்து நன்கு கலக்கவும். 2 முதல் 3 வரை மேசைக்கரண்டி எண்ணெயில் இருபுறமும் லேசாக பொன்னிறமாக மாறும் வரை வறுக்கவும். இது அவற்றின் வடிவத்தை தக்கவைக்கவும் மீனின் அமைப்பை உருவகப்படுத்தவும் உதவுகிறது. தனியாக வைக்கவும். படி 2. புளியை கரைத்து தயார் செய்தல். ஒரு எலுமிச்சை பழ அளவு புளியை 1.5 2 கப் வெதுவெதுப்பான நீரில் சுமார் 10 முதல் 15 வரை நிமிடங்கள் ஊற வைக்கவும். நன்கு பிழிந்து சாறை எடுக்கவும். மீதமுள்ள சக்கையை டிஸ்கார்ட் செய்யவும். இந்த புளி தண்ணீரை தனியாக எடுத்து வைக்கவும். படி 3. நறுமணப் பொருட்களை வதக்கவும். கனமான அடிப்பாகம் கொண்ட பாத்திரத்திலோ அல்லது மண் சட்டிலிலோ நடுத்தர தீயில் எண்ணெயை சூடாக்கவும். கடுகு சேர்த்து வெடிக்க விடவும். வெந்தய விதைகளை சேர்த்து சிறிது நிறம் மாற விடவும். கருகாமல் பார்த்துக் கொள்ளவும். கறிவேப்பிலை, நறுக்கிய சின்ன வெங்காயம், பூண்டு மற்றும் கீறிய பச்சை மிளகாய் சேர்க்கவும். சின்ன வெங்காயம் கண்ணாடி போல் ஆகும் வரை மற்றும் பூண்டின் பச்சை வாசனை போகும் வரை வதக்கவும். படி 4. தக்காளி மற்றும் மசாலா பொருட்களைச் சேர்க்கவும். நறுக்கிய தக்காளியைச் சேர்த்து அது மென்மையாகவும் கூழாகவும் மாறும் வரை சமைக்கவும். தீயைக் குறைத்து மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், சீரகத்தூள் மற்றும் வெந்தயத்தூள் சேர்க்கவும். மசாலா பொருட்கள் நறுமணமாகும் வரை சுமார் 1 நிமிடம் வதக்கவும். கவனமாக இருங்கள், அவை கருகிவிடக்கூடாது. படி 5. புளியே தண்ணீர் சேர்க்கவும். தயார் செய்த புளியே தண்ணீரை ஊற்றவும். கட்டிகள் இல்லாமல் நன்கு கலக்கவும். சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்க்கவும். படி 6. குழம்பை சிறு தீயில் கொதிக்க விடவும். கலவையை கொதிக்க வைத்து பிறகு தீயை குறைத்து சிறு தீயில் வைக்கவும். மூடி வைத்து 15 முதல் 20 வரை நிமிடங்கள் அல்லது புளியின் பச்சை வாசனை நீங்கி குழம்பு சிறிது திக்காகும் வரை சிறு தீயில் கொதிக்க விடவும். எண்ணெய் பக்கங்களில் பிரியத் தொடங்கும். படி 7. மீன் மாற்றிச் சேர்க்கவும். லேசாக வதக்கிய வாழைக்காய் துண்டுகளை கொதித்துக் கொண்டிருக்கும் குழம்பில் மெதுவாகச் சேர்க்கவும். குழம்புடன் சேரும்படி மெதுவாகக் கிளறவும். படி 8. கடைசி சிறு தீயில் கொதித்தல். குழம்பை மேலும் 5 முதல் 7 வரை நிமிடங்கள் சிறு தீயில் கொதிக்க விடவும். இதனால் வாழைக்காய் துண்டுகள் குழம்பின் சுவையை உறிஞ்சும். வாழைக்காய் அதிகமாக வெந்துவிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள், ஏனெனில் அவை மிகவும் மென்மையாகிவிடும். படி 9. ஓய்வு கொடுத்து பரிமாறுதல். அடுப்பை அணைத்து பரிமாறுவதற்கு முன் குழம்பை 10 முதல் 15 வரை நிமிடங்கள் ஓய்வெடுக்க விடவும். இது சுவைகள் ஒன்றுடன் ஒன்று நன்கு கலக்க உதவும். சூடாக பரிமாறவும். அவ்வளவுதான். முழு செய்முறையையும் சரியான அளவுகளையும் விளக்கத்தில் உள்ள இணைப்பில் பெறலாம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.